ஹாய் guys, வெல்கம் டு பவானி ஃபிஷிங். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு ஒரு ஆற்றுல தான் ஆர்டரு. இந்த ஒரு 3 பேர்லாம் தான் கஸ்டமர் அதே மாதிரி தான் குளத்துலையும் பிடிக்கணும், ஆற்றுலையும் பிடிக்கணும், ரெண்டுலையும் பிடிக்கணும்னு கேட்டிருந்தாரு. இப்போ அவருக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இது என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் புதுசாக இதில் கொஞ்சம் வேலை கொஞ்சம் லைட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு வலைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏதாவது நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆல்டர் பண்ணி கொடுப்போம். கவனம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம அவ்வளோ கட்டி தர மாட்டோம். நம்ம வாங்கினவங்களுக்கு தெரியும். அது உங்களோட ஏரியா என்ன ஏரியா, அந்த மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ உங்களால் எவ்வளோ மீன் பிடிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். வலையோட லைஃப் நம்ம வேணா நைஸ் மாடலில் வராது, இருந்தாலும் சொல்லி கேட்போம் நைஸ் மாடலில் தான் வேணுமான்ட்டு. அது ஏன் கேட்குறோம் அப்படின்னா, புதுசாக பிடிக்கிறவங்க தெரியாமல் வலைக்கு அதிகமாக கிழிச்சிருவாங்க. இப்போ அவங்களுக்காக நம்ம மீடியம் ட்ரை பண்ண சொல்லுவோம். மீடியம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் இருந்தாலும் வலையோட லைஃப் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம மீடியம் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இந்த வலையை என்ன பார்க்கலாம், என்ன வேலை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? லூஸ் சும்மா பயங்கரமாக வச்சுருக்கோம். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு லூஸ் வச்சுருக்கோன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன் இந்த அளவுக்கு லூஸ் வைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த இடத்துல ஓட்டையே ஆகுது அப்படின்னாலும் ஓட்டையை வந்து நைஸ் மேனேஜ் பண்ணிக்கும். அதிகமாக ஓட்டை பெருசாக தெரியாது லூஸ் இந்த அளவுக்கு வைக்கிறப்போ. கம்மியாக லூஸ் வைக்கிறோம், இதை விட கம்மியாகவும் வைக்கலாம். இது வந்து ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். மீடியமாகவும் வைக்கலாம், கொஞ்சம் கம்மியாகவும் வைக்கலாம். ஏன் இவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏரியாவை பொறுத்து. ஏரியா ரொம்ப நமக்கு பிடிக்கிறதுக்கு ஏரியா அகலமாக இருக்குது, ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அவர் பிடிக்கிற ஏரியா கம்மின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஓகே பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து அவர் ஏரியிலையும் பிடிப்பாரான், ஆற்றுலையும் பிடிப்பாரான், குளத்துலையும் பிடிப்பாரான். மல்டிபர்பஸ் தான் இது. ஒரு ஏரியாவுக்கான வலை இல்லை, எல்லா பக்கம் விட்டு பிடிக்கலாம். நான் சொல்கிறது தான், நீங்கள் எங்கே வேணால் விட்டு பிடிங்க. குச்சியில் மாட்டினா எடுத்துகிட்டு பிடிங்க. ஒரு டைம் வலையை மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு கொண்டு விட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வலை பெட்டராக இருக்கும். அப்படியே கொண்டு விடும்போது அந்த ஈக்கால் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்காலில் தான் மெயினாக மாட்டியிருக்கும். அது நீங்கள் அப்படியே எடுத்து விடும்போது டேரெக்டாக வலை டேமேஜ் தான் கொடுக்கும். எடுத்து விடும்போது எரிச்சலாகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த போயானுக்கு அந்த போயானுக்கு இடையில 3 நாட் வச்சுருப்போம். ஒரு அடி 1.5 அடிக்குள்ள ஒரு நாட் போட்டிருப்போம். இந்த செப்பரேஷன் கரெக்டாக பண்ணணும்னு தான் தெரியும். இப்போ வந்து இங்கே வாங்க காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். தெரியுதுங்களா? இங்கெல்லாம் அப்படியே தெளிவாக தான் இருக்கும். அதுபோக இங்கே மட்டும் இவ்வளோ லூஸ் வச்சுருப்போம். அதாவது இந்த இதுக்குள்ளே மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி. தெரியுதுங்களா? அது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்லாக்கிங் தான் பண்ணியிருக்கோம் இதுலேயும். இவன் அதே மாதிரி 4 இன்ச்சுக்கு தான் போட்டிருக்கோம். தெரியுதுங்களா? இதுக்கு இடையிலையும் நம்ம லூஸ் வச்சுருப்போம். ஒருத்தவங்க இந்த மாதிரி லூஸ்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் வச்சு போடணும். சரி, நம்ம போடுறப்போ கீழே மீன் மிஸ் ஆகாது. இது ஆக்சுவலாக இந்த கயிறே வெயிட் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். தள்ளுவலை மாதிரி தான். அதாவது நீங்கள் நூல்வலை போடுற தள்ளுவலை மாதிரியே ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இது நிலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அது உட்காருதோ வலை, அந்த அளவுக்கு தான் நமக்கு மீன். அது ஆக்சுவலாக அந்த நிலத்துலேருந்து ஒரு அடி கேப்பில் தான் மீன் அதிகமாக அடிக்கும். நம்ம அந்த இடத்த கவர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு ஈயம் போடுறோம். இது தெரியாமல் நிறைய பேர் ஈயம் கம்மியாக போட்டு நீங்கள் நீங்கள் வந்து நைட் விட்டு வச்சு பிடிக்கிறதுக்கு இந்த வலை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதை நண்டு கிண்டு வந்துச்சுன்னா வலையை டேமேஜ் பண்ணி போடும். ஆனால் நீங்கள் பகலில் நீங்கள் போய் நீங்கள் செப்பரேட்டாக வீட்டுக்காக பிடிச்சிட்டு வரீங்க, கட்டி வைக்கல, நைட்டு மீன் பிடிக்க போகிறீங்க, அதாவது ஒதுக்கி பிடிக்கிறது மாதிரி சும்மா உழப்பி பிடிக்கிறதுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு இந்த வலை பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற எந்த வலையோட கம்பேர் பண்ணும்போது இந்த வலை பெஸ்ட்டாக இருக்கும். மேலேயும் கீழே ஈவனாக தான் கட்டியிருப்பீங்க. வலை தூக்கம் பாருங்க, கரெக்டாக தெரியும் பாருங்க. தெரியுதுங்களா? ஒரே ஈவனாக தான் இருக்கும். நீங்கள் தூக்கும்போது ஒன் சைடு இருக்கிறது அந்த சைடில் இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாட்டு ஆடுறது இந்த மாதிரிலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது. மேல் கீழே கட்டிட்டு இருக்கேன், அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நாட் போடுறது எப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிள் நாட்டு தான். நீங்கள் அதை பார்க்கணும் கரெக்டாக, கிளாரிட்டி அப்போ தான் உங்களுக்கு வரும். நம்ம நாட் போடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தெரியுதுங்களா? மூமெண்ட் இருக்கும். கீழே மேலேயும் செக் பண்ணி நாட் போடுங்க. நீங்கள் பாட்டுக்கு எடுத்தோடனே கண்ணை மூடிட்டு நாட் போட்டிங்கன்னா அது பிரச்சனை வரும். பார்த்தீங்கன்னா தெரியும்.
தெரியுதுங்களா நான் எப்படி போடுறேன் க்ளோஸ் பண்ணும். இங்கே பாருங்கள், முடிச்சு பிடிச்சிருக்குண்ணா கீழே வலையை கீழே இறக்கி விட்டுருவேன். இறக்கி விட்டுட்டு ஒரு கையில் வலையை கீழே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நாட் போடுவேன். அப்போ தான் அந்த நாட்டு உட்காரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வலையில சேர்த்து போடுறேன்னு நினச்சிடாதீங்க. வலையில சேர்த்து போட்டிங்கன்னா வலையோட லோடுக்கே, அதாவது நம்ம ஐய வெயிட்டுக்கே அந்த வலை லோட்லேயே வந்து போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நம்ம வலையோட லாக் பண்ணியிருக்க மாட்டோம். கேப் தெரியுதுங்களா, இது வலையோட லாக் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, வலை முன்ன பின்ன மூவ்மெண்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அது இல்லாமல் வலையில் லோடு இறங்கும், இந்த நரம்பில் லோடு இறங்கும். நான் போட்டிருக்கிறது வலைக்கு மேல் கயிறு வந்து பிரச்சனை இருக்காது, அதாவது லோடுகள் இறங்காதுன்னு வச்சுக்கோங்களேன். லோடு இறங்கலை அப்படின்னா கிளியாது வலை. லோடு இறங்கினா பண்ணிட்டு தான் அந்த பிரச்சனை வரும். லோடு இறங்காத மாதிரி நம்ம பண்ணுவோம். அது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்ம வந்து ரொம்ப நாளாக இந்த ப்ராக்டிஸில் இருக்கும், வலை போடுறது பிடிக்கிறதில்ல. நமக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை வச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த அளவுக்கு உள்ளே இறங்கி பார்க்க மாட்டாங்க. பட் நாங்களாம் ஓனாக பார்த்து பழக்கம். அது ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சின்சியராகவும் பண்ணுவோம். அது இல்லாமல் கொஞ்சம் கிளாரிட்டி, நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி வந்தால் தான் நம்ம வந்து இப்போ அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ நமக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை, நம்மளே ஒரு அரைகுறையாக ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் அது ப்ராப்பராக யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நம்ம கற்றுக்கிட்டதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக தான். நமக்கு யாரும் உட்கார வச்சுலாம் சொல்லிக் கொடுக்கல. நம்மளே அதை என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறத ஒவ்வொன்று அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வேலையும் பண்ணுவோம். நம்ம ஒரு வலை கட்டுறோம். இந்த மாதிரி வலைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 30-40 வலை கட்டியிருப்போம். லோக்கல் யூஸுக்கு, நம்ம யூஸுக்கே ஒரு 10 வலை கட்டியிருப்போம், 10-15 வலை கிட்ட கட்டியிருப்போம். நம்ம தாறுமாறாக கிளிப்போம். மைண்ட் செட்டை பொறுத்து வலை, ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு வலை கட்டுவோம். காமனாகவே வலை வெரைட்டி நிறைய இருக்குது நண்பன். இன்னும் ரிவீல் பண்ணுறேன். நிறையா வலை இருக்குது எங்கள் ஏரியாவில். தள்ளு வலை, இழுப்பு வலை, ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஸ்பேச் ஆகுது. அவர் கேட்டிருந்தாரு, அவர் ஒரு 3 டேஸ்க்குள்ளே முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி 3 நாள் முடிய போகுது. காலையில் அவர் பக்கத்தில் தான், குன்னத்தூர் தான் நண்பா இந்த வலை போகுது. அவர் நம்ம வேலை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லியிருந்தாரு. இப்போ அவருக்காக அந்த வலை பண்ணிகிட்ருக்கோம். லூஸ் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அதை பொறுத்து வலையோட லென்த்தில் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ வலை எடுக்கிறோம்னா உங்களுக்கு லூஸ் எவ்வளோ வேணும்னு கேட்போம். லூஸ் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அதை நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு பண்ணி கொடுப்போம். அதாவது நீங்கள் அதிகமாக கேட்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லென்த் கொஞ்சம் குறையும், கம்மியாக கேட்குறீங்கன்னா லென்த் கொஞ்சம் அதிகமாகும். நம்ம வந்து லூஸ் வந்து எந்த அளவுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மீனோட குவான்டிட்டி, லைஃபும் கொஞ்சம் கூட வரும் நைஸில். அதேமாதிரி மீனும் அதிகமாக மாட்டும். லென்த்தில் நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. லென்த்து அது ஒரு மேட்ரு கிடையாது. நீங்கள் நைட் கட்டி வைக்கிறீங்கன்னா அதை மட்டும்தான். இந்த வலை பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2200 பண்ணி கொடுத்துருக்கோம். இதை ப்ரைஸிங் கம்மி பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2600 ஃபஸ்ட் வலை கொடுத்துருப்போம். ஏன் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னு, அதிகமாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, இதில் நம்ம என்ன கம்மி பண்ண முடியும்னு பார்த்தோம். கொஞ்சம் ரா மெட்டீரியல் ஸ்ட்ரெயிட்டாக பர்ச்சேஸ் பண்ணோம். அதாவது நார்மலாக வாங்குற ரேட்டுக்கும் இப்போ வாங்குற வலையோட ரேட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து ப்ரைஸ் கொடுத்து விட இப்போ ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்க முடியும். 2600 இருந்த வலை இப்போ 2200 கொண்டு வந்திருக்கோம். 400 கம்மி பண்ணியிருக்கோம் இந்த வலையை. இந்த வலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போகுது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இன்னோவேட்டிவாக நம்ம வீடியோ ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். பார்த்தீங்கன்னா வலை ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. இந்த வலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் டிஸ்பேச் பண்ண போகிறோம். வலை பார்த்தீங்கன்னா ஈத்தோட எண்டில் நாங்கள் இந்த இப்படி தான் பண்ணுவோம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாக் பண்ணிடுவோம். தெரியுதுங்களா, இது வந்து உள்ளே போய் மேக்ஸிமம் சிக்காகாது, அதுக்காக இது பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஈயம் போட்டிருக்கோம் அந்த வலைக்கு அப்படின்ட்டு. மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு தான் ஒரு போட்டு கட்டி கொடுத்துருப்போம். குச்சி நம்ம போட்டு கொடுத்துருவோம் நம்ம ஸ்டைலில். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து இது மாதிரி ஒவ்வொரு வலையும் ஒரு டைப்பாக ஒவ்வொரு கேட்குற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்படி உங்களுக்கு வலை தேவைப்படுது அப்படின்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே நம்பர் இருக்கும், நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக நம்ம வீடியோ பார்க்க வந்தீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.